हाय फ्रेंड्स अस्सलामु अलैकुम रागी माவு கூழ் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் இது half டம்ளர் அரிசி இது வாஷ் பண்ணி 30 மினிட்ஸ் ஊறினதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான தண்ணி போட்டு இது நல்லா கொதிக்க விடணும் 1 டம்ளர் ராகி மாவு இது நல்லா ஜலிச்சிட்டு இதுக்கு தேவையான நார்மல் வாட்டர் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இது நல்லா கட்டி இல்லாம இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் இது ராகி மாவு மிக்ஸ் பண்ணது இது நல்லா சாதம் வெந்துடுச்சு இது நல்லா கொஞ்சம் குழஞ்சி இருக்கணும் அதுக்கப்புறமா ராகி மாவு மிக்ஸ் பண்ணது இதில் எடுத்து இது நல்லா இது கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இது நல்லா கொஞ்ச நேரம் வேகணும் மாவு அப்போ தான் வந்து இது நல்லா இது கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான சால்ட் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா இது கொஞ்சம் கட்டியாகணும் இது நல்லா கலந்து விட்டுக்கினே இருக்கணும் நல்லா மாவு கொதிக்கணும் இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் மாதிரி வரணும் மாவு இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு இது மூடி போட்டு தம்க்கு விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நைட்டுக்கே செஞ்சு வச்சுட்டு மறுநாள் காலையில் இது எடுத்து நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது போட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான தயிர் போட்டுக்கலாம் தேவையான சால்ட்டு போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான தண்ணி போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ராகி மாவு கூழ் தயார் இதே மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த சம்மருக்கு சாம்பார் வெங்காயம் இதில் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் மாங்காய் ஊறுகாய் சுவையான ராகி மாவு கூழ் தயார் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஏஎஸ் ஹோம் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ